இந்த வண்டியில் நடந்த விஷயம், அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து அப்படியே ஜனங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவர் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா, இவர் கட்டமைச்சு வச்சுருக்க பாருங்க பிம்பம், பலூனில் அது ஊசி எடுத்து குத்துன மாதிரி ஆகிடும். என்னப்பா அவன் பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறான், கீழே ஜனங்க செத்துக்கிட்டு இருக்கும்போது எல்லா நேரத்துலையும் ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருப்பீங்க? ரசிகர்கள் அதிகமாக இல்லை இந்த நாட்டில் பொதுமக்கள் அதிகமாக? ரசிகர்களை வச்சு ஆட்சியா இல்லை பொதுமக்களை வச்சு ஆட்சியா? அப்போ அதை பார்க்குற பொதுமக்களுக்கு ஒரு சில கேள்விகள் வரும். நீ வந்து அரசியல் பண்ணி விளம்பரம் சரி, நீ முதலமைச்சர் ஆகிறதுக்காக என் வீட்டு பிள்ளைய நான் அமிச்சேன், என் வீட்டு பிள்ளை இப்படி கஷ்டப்பட்டுருக்கு, இப்படி செத்து இருக்குது அப்படின்னு அந்த கோவம் ஒன்று வந்ததுன்னா, விஜய் கட்டமைச்சிருக்கிற பாருங்க மொத்தமாக புஷ்பானமாக போயிடும், அஸ்தமனம் ஆகிடும். அதெல்லாம் பாஜக பண்ணாமல் இன்னும் அமைதியாக இருக்குது. அதனால தான் பாஜக எதிர்க்கலை, பாஜக அமைதியாக இருக்குன்ற அந்த புள்ளிக்கு நான் போகிறேன். இதே ராகுல் காந்தி கூட்டத்தில் இப்படி நடந்திருந்ததுன்னா இந்நேரத்துக்கு டிசைனாக வீடியோ வந்திருக்கும், இந்நேரத்துக்கு டிசைனாக கேஸை போட்டிருப்பாங்க. ராகுல் காந்தியை வந்து ஒரு மனிதாபிமே அற்ற ஒரு அரக்கனாக இந்நேரத்துக்கு சித்தரிக்கப்பட்டிருப்பார். விஜய் அவர்கள் என்ற அந்த காரணத்தினால திமுக அரசு அவர் மீது கொஞ்சம் பயம், எங்கே உதயநிதி ஸ்டாலினோட அரசியலை இவர் சிக்கலுக்கு உள்ளாக்கிடுவார்ன்றதுனால கைது செய்யலை, எஃப்ஐஆரில் பேர் சேர்க்கலை. இது வேறு யாராக இருந்தாலும் சேர்த்துருப்பாங்க, அவங்க அதற்கு பயந்துக்கிட்டு சேர்க்கலை. மத்திய அரசு சரி நம்ம ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நமக்கு ஓட்டு இல்லை, விஜய் ரசிகர்களோட கோபத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்லா பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. இதுதான் நடக்குது நாட்டில். விசாரணை என்பது இங்கே கரெக்டான ஒரு தோரணையாக ஒரு 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 விஷயத்தில் போகலை.